திரு ரவிச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கார் நினைக்கிறேன். திரு ரவிச்சந்திரன், பிரதமர் கோவைக்கு மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி 2 மணி நேரம் இந்த ரேலியை இந்த ரோட் ஷோவை நடத்துறாரு. ஆனால் புயல் வெள்ளம் பாதிக்கப்பட்டப்போ பிரதமர் ஏன் வரலன்னு இன்னும் கேட்குறாங்க சார். இன்னைக்கு வெல்கம் மோடி சொல்றாங்க, அன்னைக்கு மோடி எதிர்பார்த்துல இருந்தாங்க. எனக்கு 2 விஷயம் புரியல. ஒரு பக்கம் மத சார்புடைய கட்சி அப்படின்னு பிஜேபியை சொல்லுவீங்க, ஆனா ஜெயிச்சா எங்க ஜெயிப்பாங்கன்னு கேட்டா கன்னியாகுமரியை சொல்லுவீங்க. கன்னியாகுமரி அனைத்து மதங்களும் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த கான்ட்ரடிக்ஷன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாவே புரியல. இப்ப அடுத்தது என்னன்னா, இப்ப கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகு அது பெரிய ஒரு மத கலவரமா மாற்ற முயற்சி செய்தாங்க. அதையெல்லாம் முறியடிச்சு விட்டு இன்னைக்கு அவரு ரோட் ஷோல போறாரு. அவர் குழந்தைகளோட கை குலுக்குறாருன்னா ரோட் ஷோல எப்படி கை குலுக்க முடியும்? அங்க நிறுத்தணுங்கிறது தான் இவங்களுடைய வேலை. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நிறுத்த வைக்கணும், ராஜீவ்காந்திக்கு என்ன பண்ணணுமோ அது மாதிரி பண்ணி விட்டுட்டு போயிடணும்னு நினைச்சா அது இந்த இடத்துல சாத்தியம் இல்லை. ஏன்னா இது ரோட் ஷோ, எங்கேயும் நிக்கிறதுக்கு வேலை கிடையாது. நின்றா அதுல பல ஆபத்துகள் இருக்கு. ஆபத்துகள் இருக்குன்னா நல்லவங்க எப்போதுமே கூட தான் இருப்பாங்க. இவரோட இன்னொரு 40 பேருக்கு 14 பேருக்கு எந்த சமூகம் நடந்துடக்கூடாதுங்கிற அக்கறை அவருக்கு உண்டு. நேற்றுக்கு ஒரு மீட்டிங் நடக்குது சார் தெலுங்கானால. லட்சக்கணக்கான பேர் உட்காந்து இருக்காங்க, எல்லாரும் மீட்டிங்கை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இவர் இங்க இருந்து பாக்குறாரு, அந்த டவர்ல ஒருத்தன் ஏறி நிக்கிறான், ஐயோ எலக்ட்ரிக்கல் ஒயர் போகுது, அவனுக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிறுத்துறாரு. இந்த மாதிரி மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் நீ நிவாரண நிதி கொடுத்தியான்னு கேட்டா 4000 கோடியை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். அதை 95% முடிச்சிட்டேன்னு நானே சொல்லிட்டு எழுப்புற கேள்வி அப்படின்றது, இந்த ரோட் ஷோவுடைய இந்த தூரம் அப்படின்றதையும் ராகுல் மக்களோடு போனதையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க சார். நான் சொல்லட்டுமா? கம்பேரிசன் சொல்லட்டுமா? ஷோக்கு ஆனதுன்னு கேக்குறாங்க சார். நான் கம்பேரிசன் சொல்லட்டுமா? இவரு நம்ம ராகுல் காந்தி ஐயா மத்திய பிரதேசல 21 மாவட்டத்துல கடந்து போனார். 17 மாவட்டத்துல அவர் தோத்து போயிட்டார். அந்த 21 மாவட்டம் எதை அவர் கடந்து போனாரோ அதுல 17 மாவட்டத்துல அவர் தோத்து போய் 4 மாவட்டத்துல மட்டும்தான் அவர் ஜெயிச்சார். ரோட் ஷோங்கிறது நீங்க எப்படி நடத்துறீங்க அப்படின்னா, ஒரு ரோடு பூரா பிளாக் பண்ணி 20 ஏசி வண்டியை முன்னாடி பின்னாடி போட விட்டுட்டு மக்களை பார்க்கணும்னு வர்றீங்க. அது நீங்கள் மக்களை பார்க்கணுங்கிறதுக்காக வர்றீங்க, கூட்டணி கட்சிகள்லாம் உங்களை ஏத்துக்கணுங்கிறதுக்காக வர்றீங்க. இங்க அப்படி எல்லாம் கிடையாது. ஆல்ரெடி இன்னொன்னு சொன்னாரு, அதிமுக கூட்டணியாலதான் பிஜேபி ஜெயிச்சது அப்படின்னாரு. 33% வாங்கிச்சு கடந்த தேர்தல்ல. இப்ப நீங்க எல்லாம் சர்வேல இல்லைங்க, அது 18 மாறி போச்சு அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. 18-18ங்கிறது 50-50%. யாரால வந்தாங்க? ஒரு கூட்டணின்னு அமையும் போது எல்லாருக்கும் உதவுதுங்கிறது தான் அரசியல் நாகரிகம். முடிச்சுட்டு வந்த உடனே என்னாலதான் நீ வெற்றி பெற்ற அப்படின்னு சொல்றது தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரி நீங்க அரசியல் பேசவே கூடாது. இவரெல்லாம் அதெல்லாம் தாண்டி ஒரு டால் லீடரா மாறிட்டார். டால் லீடரா மாறி இந்திய சரித்திரத்திலேயே 3வது முறையாக ஒரு பிரதம மந்திரி அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கு நான் 2047 நோக்கி போகிறேன்னு தான் இந்த கால அடுத்த 25 ஆண்டு 75 மாநிலங்கள் சார் அது. ஆனா பாஜகவுக்கு தமிழ்நாடு கேரளாவும் புரியாத புதிரா தானே இன்னும் இருக்கு. கேரளா மட்டும் இல்லைங்க. ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தென்னகத்திலேயே அதிக சீட் இன்னைக்கும் வச்சிருக்கிறது ஒரே கட்சி பிஜேபி தான். அதுக்கு அடுத்ததுதான் காங்கிரஸ், அதுக்கப்புறம் தான் திமுக. நம்ம எல்லாருமே நம்ம மாநிலத்தில இருந்து 39 கிடைக்கல அப்படிங்கிற அடிப்படையில பாக்குறோம். தமிழகம் எப்போதுமே 39-0 தான் கொடுக்கும். நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு 4 சீட்டு பிஜேபி கிடைக்கும், ஒரு 3 சீட்டு அதிமுக கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் தமிழகம் பண்ணவே பண்ணாது. 2 முறை பண்ணிச்சு. 2 முறையும் ஜெயலலிதா அம்மாக்காக தான் பண்ணிச்சு, 99 and 2009. வேற எல்லா சமயத்திலையும் 39-0 தான். ஆக இந்த முறையும் அதுதான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தென்னகத்துல தெலுங்கானால இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தெலுங்கானால அவங்க வரவே முடியாது, கால் பதிக்க முடியாதுன்னாங்க. இன்னைக்கு நாயுடுவோட இங்க ஆந்திரால அவர் கூட்டணி வைக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. கேரளால முதல் ஸ்டெப்பா 4 சீட்டு வெற்றி பெற போறாங்க. அதற்கு பிறகு கேரளாவுடைய வளர்ச்சியை பார்க்க போறீங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39-0 அப்படிங்கிறது தான் இங்க எப்போதுமே நடந்திருக்கு. 2024 அப்படித்தான் நடக்கும். அது பிஜேபிக்கா அல்லது பிஜேபிக்கு எதிராக வாங்குறது காலம்தான் பதில் சொல்லணும். ஆனால் இவர் பண்ற ரோட் ஷோ எல்லாமே மக்கள் தன்னை சந்திக்க வேண்டும்ங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பண்றாரு. வேற எந்த நோக்கமும் கிடையாது. அதுவும் கோயம்புத்தூர்ல பண்றாரு. எல்லாமே தைரியமா பண்றாரு. என் நாடு என்னுடைய மக்கள் அப்படிங்கிற அடிப்படையில போறாரு. அங்க வச்சிருக்கிற போர்டெல்லாம் பாத்தீங்கன்னா மோடியுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாங்கள், மோடியுடைய பரிவாரை சார்ந்தவர்கள் நாங்கள் தான் அங்க எல்லாரும் வச்சிருக்காங்க. கட்சிக்காரங்கள் இல்லாம எந்த கூட்டம் நடக்கும்? கண்டிப்பா இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் இவர் மக்களை பார்க்கறதுக்கு வர்றதுனாலதான் ரோடுக்கு வர்றாரு. கட்சிக்காரரை பார்க்கணும்னா எங்க வேணாலும் பண்ணிடலாம். அந்த பல்லடத்துல நடந்த மீட்டிங் கூட கோயம்புத்தூர்ல தான் ஒரிஜினலா நடக்கிறதா இருந்தது. பட்
அத்தனை பேர் ஏரியா 5 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா கிடைக்கலன்னு சொல்லித்தான் பல்லடத்திலேயே பண்ணாங்க. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் கோயம்புத்தூர்ல இருந்து தள்ளி இருக்கக்கூடிய அந்த இடத்துல பண்ணாங்க. அதுக்கு தான் இப்ப அவர் அங்க வராரு. அவருடைய செய்கையில, அவருடைய சொல்லுல, அவருடைய எண்ணத்துல ஒவ்வொன்றத்திலையும் காரணம் இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இதுவரை பிரதமருடைய இந்த ரோட் ஷோவானது கிட்டத்தட்ட 900 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டருக்கு குறைவான தூரத்தை கடந்திருக்கு அப்படின்றது அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகளிலிருந்து தெரியக்கூடிய தகவல். தொடர்ந்து இந்த காட்சிகளையும் தகவல்களையும் பெறலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.